சிவராத்திரி அன்று பட்டினி கிடப்பது ஏன்? வரும் 15ஆம் தேதி சிவராத்திரி அன்று விரதம் இருக்கும் பக்தர்கள் சாப்பாட்டை மறந்து விடுவார்கள். இரவு முழுக்க விழித்திருப்பார்கள். அறவே முடியாது என்பவர்கள் பால், பழம் போன்ற எளிய உணவை எடுத்துக் கொள்வார்கள். பொதுவாக பட்டினி விரதம் இருப்பதன் தத்துவம் என்ன தெரியுமா? பணக்காரர்கள் தினமும் பால், நெய், பலகாரம், அறுசுவை உணவு, பழ வகைகள் என உண்டு மகிழ்கிறார்கள். அதே நேரம் உலகத்தில் பலர் பட்டினியாகவும் கிடக்கிறார்கள். பட்டினியாய் இருக்கும்போது தலை சுற்றுகிறது, கண்கள் இருளுகிறது, மனம் சிந்திக்க மறுக்கிறது. ஏழைகளின் இந்த கஷ்டத்தை புரிந்து கொள்ளத்தான் பணக்காரர்களும் விரதம் இருக்கும் போது பட்டினியின் தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த உணர்வுதான் தானம் செய்ய வழிவகுக்கிறது. ஏழைகளுக்கும் உணவு கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதைக்கிறது. அதற்கான திட்டங்களை மேற்கொள்ள அறிவை தூண்டுகிறது. இதன் காரணமாகத்தான் சிவராத்திரிக்கு மறுநாள் கோயில்களில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. கிராமங்களில் சிவராத்திரி அன்று இரவில் குலதெய்வ வழிபாடு நடத்துகிறார்கள். மறுநாள் கோயிலுக்கு வரும் ஏழைகளுக்கு உணவிடுகிறார்கள். சிவராத்திரி அன்று மட்டும் ஏழைகளுக்கு உணவளித்தால் போதாது. அவர்கள் பட்டினி இன்றி வாழ வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை பணம் உள்ளவர்கள் யாவரும் ஒன்றிணைந்து தானம் செய்ய வேண்டும். இதுவே சிவராத்திரி சிந்தனையாக இருக்கட்டும்.